Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மாதிரியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா ஹரா. இந்த மாதிரி ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணி நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹரா 2024ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க எமோஷனல் ஃபேமிலி டிராமா மூவி. மைக் மோகன் தான் லிட்டில் எடுத்து நடிச்சிருக்காரு. ஷாலனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோவான மைக் மோகனோட பொண்ணு மர்மமான முறையில சூசைட் பண்ணி இறந்து போறாங்க. அந்த பொண்ணோட சாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு சொல்லி அப்பாவா இருக்கக்கூடிய ஹீரோ களத்துல இறங்கி ரிவெஞ்ச் எடுக்க போராடமோ நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமா என்ன, ஊரே பாம் பிளாஸ்ட்ல தான் இறந்து போயிட்டு தான் நம்ம வச்சுட்டு ஏன் ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்காருங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு பிலோ ஆவரேஜான ஆக்ஷன் டிராமா மூவி ஸ்டைல தான் ப்ராப்பரா நரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த மூவில இருக்கக்கூடிய நோட்டபிளான பாசிட்டிவ்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் தான். நடிச்சவங்கள பெர்ஃபார்மன்ஸ் ஓகே டீசென்ட்டா இருந்துச்சு. ஏகப்பட்ட பேரை கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. மைக் மோகனுக்கு கம்பேக்னு சொல்ற மாதிரி தான் ஒரு நல்ல மூவி எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஒர்க் அவுட் ஆகலங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சிச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் கொடுத்த ரோல் ரெஜிஸ்டர் பண்ணி நீட்டா ஒரு அப்பாவா எமோஷனலா ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக, நாட்டுக்கு மெசேஜ் சொல்றதுக்காக நிறைய இடத்துல போராடுற மாதிரியான சீக்வன்ஸ் நல்லாவே நடிச்சு கொடுத்துருக்காரு. ஸ்டோரி ரொம்ப ஆவரேஜா பிரெடிக்டபிளா சிம்பிளா இருந்துச்சு. சொசைட்டிக்கு மெசேஜ் சொல்றேன், பொண்ணை பத்தி பேசுறேன், எமோஷனலா படம் எடுக்கிறேன், அப்பா ஃபீலிங்ஸை காட்டுறேன்னு சொல்லிட்டு மெடிக்கல் மாஃபியாவை பத்தி பேசுறேன், டெரரிசமை பத்தி பேசுறேன், பொண்ணுங்களுக்காக சப்போர்ட் பண்றேன், நீதி கேட்டு போராடுறேன்னு சொல்லி ஏகப்பட்ட இடத்துல ட்ராக் மாதிரி படம் ஓடிக்கிட்டு இருந்துச்சுங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சு. ஸ்கிரீன் பே நரேஷன் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இம்ப்ரெசிவா இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகேஷா இருந்துச்சு, செகண்ட் ஆஃப் ஆவரேஜா இருந்துச்சு. இன்டர்வல் ட்விஸ்ட், கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்னு சொல்லி எதுவுமே எஃபெக்டிவா ஒர்க் அவுட் ஆகல. நீதிக்காக போராடுறவரே சட்டத்தை கையில எடுத்தா அப்புறம் எதுக்காக நீங்க போராடணுங்கிற மாதிரியான கேள்விக்கு இவங்களாலேயே பதில் சொல்ல முடியாத அளவுக்கு உங்க பொறுமையை நிறைய இடத்துல சோதிச்சிட்டாங்கிற மாதிரி ஒரு ஃபீல் அண்ட் ஒப்பீனியன் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா படத்துல நிறைய இடத்துல கருத்தூசி போட்டு காமெடி பண்றேன்னு சொல்லி கழுத்தெடுத்துட்டாங்க. அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். டெக்னிக்கலா ஓகேஷான மூவி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சிம்லர் சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா பண்ணியிருந்தாலும் கண்டென்ட்டே, கான்ஃபிளிக்ட், கேரக்டரைசேஷன்ல பயங்கரமா கோட்டை விட்டாங்க. ஸ்கிரிப்ட் நரேஷன்ல ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். எக்ஸிகியூஷன் பயங்கரமா அடி வாங்கியிருக்குங்க. காமெடி சம்பந்தமே இல்லாம இஷ்டத்துக்கு உருட்டி பரட்டி எடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா சிம்பிளா லீனியர்ல இந்த கதையை சொல்லி இருந்தா 10 நிமிஷம் கூட வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் லீனியர்ல நான் சிங்க்ல நிறைய சீன்ஸ் எடுத்து ஒன்னு சேர்த்து வச்சு கொடுத்த ஒரு ஃபீல்ல கொடுத்துட்டாங்க. அதை தாண்டி 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் தேவையில்லாத பில்டப், மாசின ஆக்ஷன் சீக்வன்ஸ்னு இஷ்டத்துக்கு புளிஞ்சு வச்சுட்டாங்க. நிறைய விஷயம் ரொம்ப அன்வான்டாவும் அன்ஆர்கனைஸ்டா ஸ்டேஜிங் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாத்தையும் ப்ராப்பரா பிளேஸ் பண்ணியிருந்தா எஃபெக்டிவா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. அண்ட் இந்த டைலாக், ஸ்கிரீன் பிளே, கண்டினியூட்டியில ஃபோக்கஸ் பண்ணிதான் ஒரு நல்ல அவுட்புட் கிடைச்சிருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. அப்பா பொண்ணுக்கு நடுவில் இருக்கக்கூடிய எமோஷனையும் இவங்க இன்னும் ஃபோக்கஸ் பண்ணியிருந்திருக்கலாம். போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு பிலோ ஆவரேஜான ஆக்ஷன் டிராமா மூவி தான் இந்த ஹரா. மைக் மோகனுக்காக வேணா ஒன் டைம் செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த ஹரா மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் அளவுன்னு கேட்டீங்கன்னா 4.8 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்காக டாடா பை, see you and love you all.